அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் கதை என் வாழ்வின் தொடுவானமாய். அதை கேட்டு ரசிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது என்னுடைய இரண்டாவது கதை, எண்ணில் ஒன்றானவள். வாங்க கதைக்குள்ள போலாம். கருதாங்கிய மேகக்கூட்டங்கள் புடைசூழ்ந்து வந்து மலை முகடுகளில் இறங்கி இருக்க, அந்த மலை பிரதேசம் ஒருவித மந்தகாச ஒளியில் மிளர்ந்து கொண்டிருந்தது. ஊட்டிக்கும் குன்னூருக்கும் இடையில் இருந்த அந்த ஊரின் வளைந்து நெளிந்து சென்ற சாலையில் வேகமாய் மிதிவண்டியை செலுத்திக் கொண்டிருந்தாள் பிரார்த்தனா. பின்னால் உட்கார்ந்திருந்த சித்தி மகன் டோனியின் தொணத்தொணப்புக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு வந்தவளின் உள்மனம் மட்டும் குமுறி கொண்டிருந்தது. அக்கா அக்கா இடுப்பை பிடித்து அவன் உழுக்கவும் சடார் என பிரேக் போட்டவள், என்னடா என்று திரும்பிய போது, அங்க பாரு, போன வாரம் போய் பறித்தோமே அதே பேரிக்காய் தோட்டம், கொத்து கொத்தாய் எவ்வளவு காய்கள் பாரு, வா போகலாம் என்றான். உனக்கு செருப்படி வேணுமா? அந்த தோட்டக்காரன் செருப்பெடுத்து கொண்டு ஓடி வந்தானே, அடிக்க மறந்து போச்சா? உன்னால நான் எவ்வளவு தாண்டா அவமானப்படுறது என்று சலிப்பாய் கேட்டுவிட்டு வண்டியை மிதித்த போது அவன் திரும்பவும் ஏதேதோ சொல்லி கொண்டு வர, கொஞ்சம் உன் திருவாயை மூடிட்டு வர்றியா, எனக்கு மனசு சரியில்லை என்றாள் அவள். ஏன், உன் மனசுக்கு என்ன வந்தது? மத்தியானம் பெரியம்மா வைத்த மீன் குழம்பை ஒரு பிடி பிடிச்சையே என்று அவன் சொல்ல, இப்ப நீ பேசாம வரல, நடுவழியில இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவு தூரம் போகணும்னு உன்னை துணைக்கு கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு என்று தமக்கை சலித்து கொள்ளவும் வாயை மூடிக்கொண்டான் டோனி. அரை மணி நேரத்தில் அவர்கள் வந்து நின்ற இடம் தோட்டக்கலை பயிற்சி மையம். அதன் நிர்வாக அதிகாரியின் வீடு அருகிலேயே இருந்தது. சைக்கிளை பூட்டிவிட்டு வீட்டு கதவை தட்டினாள் பிரார்த்தனா. அக்கா அக்கா. யாருப்பா அது? வீட்டின் பின்னால் இருந்து குரல் வந்தது. நான் தான் அக்கா, பிரார்த்தனா. வாமா, பின்னாடி இருக்கேன். அழைப்பு வரவும் இருவரும் பின்னால் சென்றனர். தோட்டக்கலை நிபுணரின் வீடு என்பதன் அடையாளமாகவே இருந்தது தோட்டம். விதவிதமான செடிகள், பூக்கள், பழங்கள், மரங்கள், மேடான பகுதியில் தொங்கும் தோட்டம் போல் தொட்டிகளை வைத்திருந்த நேர்த்தி பிரார்த்தனாவுக்கு பிடித்த இடங்களில் இதுவும் ஒன்று. தன்னையே மறக்கும் அளவு வசீகரம் கொண்ட அந்த இடத்தில் ஒரு பக்கமாய் இருந்த முயல் கூண்டிற்கு தீவனம் போட்டுக் கொண்டிருந்தாள் கலைச்செல்வி. வாமா கல்யாண பெண்ணே, எங்கக்கா பிள்ளைகளை காணோம்? பிரியங்கா இந்தி கிளாஸ், லாவண்யா பெயிண்டிங் கிளாஸ். அப்படியா, அதான் வீடு அமைதியா இருக்கே என்று பார்த்தேன் என்று சொன்னவள், இந்தாங்க அக்கா என்று பார்சலை நீட்ட, இரு கையை கழுவி விட்டு வர்றேன் என்றவள் வந்து பார்சலை பிரித்து உள்ளே இருந்த டிசைனிங் செய்யப்பட்ட பிளவுஸை எடுத்து பார்த்து, வாவ், சூப்பரா இருக்கே, ஒரு பக்கமாய் டிசைன் போட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு என்று வியப்புடன் சொல்லிவிட்டு, எவ்வளவு ஆச்சு என்று கேட்டாள். 1000 ரூபாய் அக்கா, கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? எல்லாம் விலை உயர்ந்த கற்கள், அதுவும் இந்த வயலட் நிற கல் கிடைக்க ரொம்ப சிரமப்பட்டேன். உங்களுக்கே தெரியுமே அக்கா, எல்லாம் கைவேலை. மற்றவர்கள் என்றார் 1200 வாங்கி இருப்பேன். நீங்க தெரிந்தவங்க என்பதால் தான் 200 குறைத்தேன் என்றாள் பிரார்த்தனா. பேச்சிலேயே மடக்கி விடுவியே என்று சொல்லிவிட்டு, இப்படி உட்காரு, டீ போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வர்றேன் என்று உள்ளே சென்றாள். தோட்ட அழகில் மெய்மறந்து நின்ற பிரார்த்தனா தேநீர் கோப்பையை வாங்கி கொண்டு, எப்படிக்கா இதெல்லாம்? தொட்டிகள் கூட வித்தியாசமா இருக்கே என்று கேட்டாள். உனக்கே தெரியும்ல சார் பத்தி, தோட்டம்னா உயிர். நாங்க கூட தேவையில்லை, புதிதா வெட்டி ஒட்டுறது, புது வகைகளை கண்டுபிடிப்பது. அதோ அங்க பாரு, அந்த ஆரஞ்சு மரம் கூட இவரோட கண்டுபிடிப்பு தான் என்று கொத்து கொத்தாய் பிஞ்சுகள் தொங்கிய மரத்தை காட்டினாள். பிரார்த்தனா தேநீரை உறிஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் அங்கே சிறு கூடையில் குவிக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராபெரி பழங்களை எச்சில் ஊற வெறித்து கொண்டிருந்தான் டோனி. அவனை இடித்து அடிக்குரலில் பிரார்த்தனா மிரட்டி கொண்டிருக்க, என்னம்மா என்று கேட்ட செல்வி, ஒண்ணுமில்லக்கா என்று சிரித்தபடியே சொன்ன பிரார்த்தனாவை பார்த்தபடியே, இந்தாடா என்று ஒரு கை பழங்களை அள்ளி கொடுத்தாள். அப்படி பார்க்காதேடா, பார்வையிலே வெம்பிட போகுது என்று சிரித்தபடி சொன்னவள், ஆமா, உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு என்று விசாரிக்க, கஷ்டம், ஃபீல்டிங் கட்டுறாரு என்றாள். கொத்தனாரா? சுருக் என்றது பிரார்த்தனாவுக்கு. இல்லக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வைத்து ஆள் வைத்து. கொத்து வேலைதானே? நாவில் தேன் சுவையாக இறங்கிய இஞ்சி டீ தொண்டையில் கசப்பாய் இறங்க, நான் வர்றேன் அக்கா என்று கிளம்பிய போது, இரு என்று உள்ளே சென்ற செல்வி ஒரு துணிப்பை நிறைய பழங்களையும் பிரார்த்தனாவுக்கு பிடித்த பிச்சி பூ சரத்தையும் கொடுத்தாள். இதுல 3 பிளவுஸ் இருக்குப்பா, நீ புருஷன் வீட்டுக்கு போறதுக்குள்ள டிசைன் பண்ணி கொடுத்துடு. சரிக்கா? மிதிவண்டியை ஓட்டும் போதே பலவித ஞாபகங்கள் மோதிய போதும்
காதரையில் செல்வியின் குரல் ஒலித்துக் கொண்டுதான் இருந்தது. கொத்தனாரா? உண்மைதானே? வானலாவ கட்டிடம் கட்டினாலும் கொத்தனார் கொத்தனார் தானே. எவ்வளவு எதிர்பார்ப்புகள், எத்தனை கனவுகள். ஆபீஸ் வேலைக்கு போகிற மாப்பிள்ளை வேணும்னு. செல்வி அக்கா போல மேல்தட்டு மக்களின் சவகாசம் எல்லாம் போச்சு. அம்மாவும் அத்தையும் தீட்டிய சதியில் என் கனவுகள் எல்லாம் நிறமிழந்து போய்விட்டன. நீ BA, மாப்பிள்ளை 10ஆம் வகுப்பு. அதனால பத்திரிகையில உன் பெயருக்கு பின் படிப்பை போடல என்று அம்மா சொன்னபோது முறைக்கத்தான் முடிந்தது. அவள் தொலைதூர கல்வியில் பட்டப்படிப்பு முடித்ததே கல்யாண பத்திரிகையில் பெயருக்கு பின்னால் போடத்தான். இப்போது அதுவும் பயனில்லாமல் போய்விட்டதே. வெறுப்பாயிருந்தது. என் முடிவை யார் கேட்டார்கள்? எல்லாம் அவர்கள் விருப்பம். வசதியான குடும்பம், நல்ல வேலை. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. என்ன இருந்தாலும் நான் கொத்தனார் பொண்டாட்டிதானே. என் தோழிகளின் நக்கலாய் சிரிப்பார்களே. நினைக்கும் போதே நெஞ்சு பிசைந்தது. மனம் கொந்தளித்து போய்க் கொண்டிருக்க அவளின் கவனம் எதிரே வந்த வாகனத்தில் பதியவில்லை. அதான் பெரிதான பிரேக் சத்தத்தில் விழித்து கொண்டவள் போல் முழித்தவள் பார்த்தபோது அண்ணாச்சி பழ லோடு ஏறி வந்திருந்த குட்டி யானை வாகனம் நின்றிருந்தது. ஏ பிள்ள, உன் கண்ணு என்ன பிடரிலையா இருக்கு? நடு ரோட்டுல கனவு கண்டுட்டு வர்றியா? கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கணும். அந்த பள்ளத்துல உருண்டு இருப்ப. தூக்கி அடிச்சிருக்கணும். பாவம் பார்த்து விட்டேன் என்று குதித்து போய் கத்திக் கொண்டிருந்தான் ஓட்டுநர். பிரார்த்தனா பதிலேதும் பேசாமல் முழித்து கொண்டிருக்க, மொழியை பாரு என்றவன் வண்டியை கிளப்பிய போது அண்ணே என்று அழைத்தான் டோனி. என்னடா என்று எரிச்சலாய் திரும்பியவனிடம் ஒரே ஒரு பழம் என்றான். அடிங்க, என் வண்டியில வந்து மோத பார்த்ததும் இல்லாம பழம் வேணுமா? பழம் போ என்றவன் பிரார்த்தனா பக்கம் திரும்பிய போது அவள் டோனியை பார்த்து, ஏண்டா, ஏன் இப்படி கண்டவன் கிட்ட எல்லாம் என் மானத்தை வாங்குற என்று முறைத்து கொண்டிருக்க, என் பிள்ளை முறைக்கிற? போ, பின்னாடி லாரிக்காரன் வர்றான். இப்படியே பகல் கனவு கண்டுட்டே போ. ஒரேடியா கனவுலகத்துக்கு போயிடலாம். ஆளையும் மூஞ்சியையும் பாரு என்று திட்டியபடியே சென்றான். வண்டி செல்லவும் வீடு திரும்பிய பிரார்த்தனா தன் சித்தியிடம் வந்து சண்டை போட்டாள். பிள்ளையா பெத்து வச்சிருக்கீங்க? சரியான தீனி பண்டாரம், சோத்து மூட்டை, வயிறு வயிறுன்னு அலையுது பாரு. என்னடி, என்ன ஆச்சு? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கேன். அவனை போய் திட்டிட்டு இருக்க? ஆமா, உங்க தவ புதல்வன் என்ன செய்தான் தெரியுமா? போற வழியில பேரிக்காய் தோட்டத்தை பார்த்து திருடலாம்னு கேட்கிறான். போன வாரம் அடி வாங்கி பார்த்தோமே, அதே தோட்டம். அப்புறம் என்ற செல்வி வீட்டிலேயும் வழியிலேயும் நடந்த கதைகளை சொல்ல, சின்ன பிள்ளடி, ஆசையா கேட்டிருப்பான். அதுக்கு போய் இப்படி கோபப்படுற என்ற சித்தி, வா, இடியாப்பம் செய்து வைத்திருக்கேன், சாப்பிட்டு விட்டு போ. எனக்கு இப்ப பசி இல்ல என்றவள் தம்பி பக்கம் திரும்பி, இனிமேல் அங்க வர்றேன் இங்க வர்றேன்னு கூட வந்த அவனே அவ்வளவுதான் நீ என்று மிரட்டிவிட்டு சென்ற போது, போ போ, நீயா என் காலில் விழுந்து கேட்டால் ஒழிய இனி உன் கூட வரமாட்டேன். உன் கல்யாணத்துக்கு உன் புருஷன் தாலி கட்ட வரும்போது நான் தான் எதிர்மாலையும் சந்தனமும் போடணும். உனக்கு 20 ஒரே தம்பி, அது நான் தான், புரியுதா என்று அவன் சொன்ன போது, நடக்காத கல்யாணத்துக்கு பந்தி போட போறானாம். முணங்கியபடியே சென்றாள் பிரார்த்தனா. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?